ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது? உங்க காட்டுல மழைதான். 1 2ன்ற மாதிரி 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, வேற என்ன வேணும்? 10க்கு குரு வேற வச்சுக்கிட்டு ஜாலியோ ஜில்கானா பண்றீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறப்போகிறது. புலிக்கே சொல்ற மாதிரி ஒளி பிறந்து விட்டது, எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. லாபம் என்கிற இடத்தில் சனி கொஞ்சம் அமர்ந்து கொண்டு லாபத்தை அதிகரிக்கப்படும். நிறைய லாபம் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் தாறுமாறா வரும். இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் போனோடனே டக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் லக்னத்தையே சனி பார்வையிடக்கூடிய அமைப்பு, 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு 12ஆம் இடத்தை அப்படியே இந்த பக்கம் சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை இப்படிலாம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை அப்படின்றது நிறைய பூர்வ புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு பூர்வீகத்தோடு சேர்தல், நிறைய பேருக்கு காதல் போய் விழுகிறது, அதுல ஒரு சின்ன பிளஸ் ஆர் மைனஸை ஃபீல் பண்றது, குழந்தைகள் மூலமாக சின்ன பிளஸ் ஆர் மைனஸை வந்து சந்திக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட இடங்கள் கிடைக்கிறது, விற்காத சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறது. ரொம்ப நாளா எங்க அப்பா சொத்து இப்படியே கிடக்கு அப்படின்னா அது கைக்கு வருது. இல்ல நான் ஒரு இடம் வாங்கி போடணும், நான் ஒரு வீடு வாங்கி போடணும், அது வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. காசே தங்க மாட்டேங்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி, நீங்க இல்லத்தரசியா இருந்தாலும் கடுகு டப்பா இந்த தடவை நிறைய போகுது. கவலையே பட வேணாம். அந்த அளவுக்கு பண மழையில் நனைய போகிறது. ஏன்னா மத்தவங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு சாதகமா இருக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான் நடக்கும். சோ சனிக்கு சுக்கிரன் அப்படின்றது ஒரே நட்பு வீட்டு அமைப்புல வரனால நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை மூலமாக யாரெல்லாம் மல்லல்பட்டு கொண்டிருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வேலையில் ஒரு நிரந்தரம் கிடைக்கும். ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அடையாளம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த யூனிட் ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்க கையில கொடுத்து அந்த பொறுப்பு பண்ண சொல்லுவாங்க. யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பத்திரிகை ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் காத்துட்டு இருக்கு. நிறைய நல்லவை கூடி வரப்போகிறது. நிறைய பேர் அவார்டு வாங்க போறீங்க. 11ஆம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த இடத்துல போய் சனி அமர்தல், அதுவும் அது 12ஆம் வீடுனால் நிறைய பேர் கடல் கடந்து போறதுக்கான வாய்ப்பு, இல்ல கடல் கடந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருக்கான், அவன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான், இல்ல என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல இயங்கும். இந்த தடவை ஏதோ பெண் தெய்வத்துடைய ஆசி, பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாமே நிறைய பாம்பு புத்தோட கனெக்ட் ஆவீங்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 ஃபுல்லாமே நிறைய பாம்புகளோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு இடம் பிளாக் ஏஜ் ஆகி அப்படியே நிக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய இடம் எல்லாம் திரும்ப அப்படியே ரீயூனிட் ஆகும். யாரெல்லாம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இந்த தடவை புதுசா ஒரு மலர்ச்சி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் திடீர் திருமணமா நடக்கலாம். எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம எதிர்பார்க்காத விட கொஞ்சம் அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கும். லாபம்ன்றது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இப்ப அம்பானிக்கு ஒரு ரூபாய் லாபமா, இல்ல 1000 ரூபாய் லாபமா, இல்ல 10,000 லாபமா, இல்ல 1 கோடி லாபம். நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் லாபம், அவருக்கு 100 கோடி தான் லாபம் இல்லையா? அந்த மாதிரி அவரவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கான லாபம் என்பது ரெட்டிப்பு மடங்காகும். சத்தியமா சொல்றேன், காடு மட்டும் இருந்த பர்ஸ்ல இந்த தடவை காசு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காசு முறையில் நனைய போகிறீர்கள். சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இருக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே நான் உட்பட எல்லா ஜோதிடரும் இந்த டாப் 2026ல கொண்டு வந்தது ரிஷபம் தான். ஏன்னா சனியுடைய பொசிஷனும் சரி, ராகுடைய பொசிஷனும் சரி, குருவோட பொசிஷனையும் வச்சு. சோ இந்த தடவை 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சனிக்கு பார்வை கொடுத்து, அது உங்களுடைய 11ஆம் இடமே இருக்குது. உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறப்போகுது. நீங்க என்ன முயற்சி பண்ணலாம், அப்படி இது வரைக்கும் பண்றதெல்லாம் ஒரு மாதிரி தப்பா போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே நீங்க நினைக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லாபத்தை தரக்கூடியதாக மட்டுமே மாறப்போகுது. கூடிய சம்பாதிக்க போறீங்க. நிறைய பேருக்கு நிறைய திட்டமிடல் இருக்கும். ஒரு பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம், தொழில் அப்படின்ற இது வரைக்கும் வில்லத்தரசியா இருந்தா கூட ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போலாமான்ற எண்ணம் போட்டு மனசுல நெச்சரிக்கை வைக்கும். பிள்ளைகள் குறித்து இதுவரைக்கும் இருந்த கவலை எல்லாம் மாறும். இல்ல பிள்ளைகள் குறித்து கொஞ்சம் கவலைகள் எட்டி பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய 5ஆம் இடம் எப்படி இருக்குன்றத பொறுத்து அதற்கான சினாரியோ கிரியேட் ஆகும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கான சூழல் உருவாகும்.
அதே சமயம் வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் வித்து காட்டாம போயிட்டு வாங்க. நைட்டு டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஆரோக்கிய ரீதியான குறைபாடு வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் இறக்கம், இல்ல கிட்னி ஸ்டோனு, இல்ல வந்து ஹிரண்யா சர்ஜின்ற மாதிரி சின்ன சின்னதா, இல்ல இன்டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒரு மாதிரி இருக்கிற பட்சத்துல மட்டும் கழிவுகள் போகக்கூடிய இடம் தான் இந்த 8ஆம் இடம். அந்த இடத்த சனி பார்க்கணும். அது மூலமாக சில சில தொந்தரவுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட சில வியாதிகள், சில விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். மத்தபடி ரிஷபராசிக்காரங்க காட்டுல பணமழை தான். அதுவும் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் என்ன சொல்லிட்டோம், 2 மாசமாவே நல்லாதான் இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்க போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நெகட்டிவ் வரதா நான் வார்த்தையெல்லாம் தேடி தேடி அப்படி கவனம்ப்பா இப்படி சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதப்ப என்ன சொல்றது, நல்லா இருக்க போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க, வாழ்க்கையை கொண்டாட போறீங்க, சந்தோஷம் அதிகரிக்க போகிறது, ஒரு மாதிரி கௌரவம், மேன்மை, கீர்த்தி, புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு மாதிரி ஹாப்பினஸா இருப்பீங்க. கல்யாணம் ஆகாத முதிர்கன்னியா இருக்கு, 34 வயசு ஆச்சுன்னா கூட இந்த தடவை கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் குழந்தைக்கான பேர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எனக்கு குழந்தை பிறக்கலாம். இதோட குருவோட அருளால் சனி பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக குழந்தை பிறப்பு அபரிவிதமா இருக்கும். நீங்க நம்பினாலும் சரி நம்பாடி சரி, இந்த தடவை உங்களுடைய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய பேர் ஃபாரினுக்கு போறது, வெளில டூர் போறது, இது வரைக்கும் 10 வருஷமா கூட்டு போலன்னா இந்த வருஷம் உங்க வீட்டுக்காரர் கூட்டு போவார், இல்ல நீங்க கூட்டு போவீங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியம். சிந்தனையில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். எங்க பண்ணணும், எதை பண்ணணும், ஏன் பண்ணணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்கும். புகழுக்காக சில விஷயத்தை செய்ய வேண்டிய சூழலை சனி உருவாக்குவார். அப்ப நிறைய உங்க புகழுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள, உங்களை காட்டிக்கணும்ன்றதுக்காக சில செலவுகள், உங்களை காட்டிக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு காசிப் மட்டும் பேசாதீங்க. இந்த நேரத்துல நீங்க காசிப் பேசுனீங்கன்னா தேவையில்லாம ஆப்பு வைக்க ரெடியா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் குரு பேட் ஃபெலோ, சரியா, நல்லவர் தான். பட் ஆனா கொஞ்சம் உங்களை காசிப் பேச வச்சு அதன் மூலமாக தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுப்பார், மன உளைச்சலை கொடுப்பார். அதே சமயம் உங்களை பத்தி நிறைய பேர் காசி பேசுவாங்க. எப்ப காசி பேசுவாங்க, திடீர்னு நம்ம வளர்ந்துட்டா தானே பேசுவாங்க. அப்ப நீங்க திடீர்னு வளர போறீங்க. நிறைய பேர் உங்களை பத்தி போட்டி போறாம வருவதுக்கு நேரில் இருக்கு. நிறைய அந்த தடவை முடிஞ்சா என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உப்பையும் மிளகாவும் எடுத்து சுத்தி போட்டுருங்க. அந்த அளவுக்கு கண்ணு படுற அளவுக்கு இந்த வாழ்வியல் சிறக்க போகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் முயற்சியை அபரிவிதமா பண்ண வைப்பார். 1க்கு 2 3 முயற்சிகள் மேற்கொள்ள வைப்பார். இடம் வாங்கி போகணுன்ற எண்ணம் இந்த தடவை நீடிக்கும். நிறைய பேர் வீட்டுல குவா சத்தம் கேட்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பேரு கிடைக்கும். மருத்துவ செலவுல விரயமாயிட்டே இருந்த பணம் அப்படியே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ஒரு பாவி அது விரும்புவாங்க. வேலையில இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு மாதிரியான சுமூகமான அமைப்பு. பட் ஸ்டில் அந்த குருவுடைய பார்வை வாவு வேற லெவல்ல இருக்கு. நிறைய காசு வரப்போகுது. நல்லா இருக்குங்க. ஒன்னும் நெகட்டிவா சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்களா அதை வந்து பயன்படுத்திக்காம நெகட்டிவா விட்டு ஏதாவது வருவே தவிர சும்மா என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தி எனக்கு பிரயோஜனமே இல்லை. எனக்கு நீங்க திட்டத்திட்ட கர்மா கழுது நான் ஜாலியா போயிடுவோம். ஒரு மாசம் வந்து நான் பலன் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த நேரம் ஜெயிச்சிடணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சூப்பரான டைம் பீரியட். 30 28 29 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வர்றதுக்கு. இந்த 2.5 வருஷத்தை தவிர விட்டுறதீங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நீங்க போடுற விதை உங்களுடைய 30 வருடத்திற்கான வாழ்வியலுக்கான பணம் கொடுக்கக்கூடிய மந்திர சாவி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜெயிக்கிறதுக்கே பிறந்தக்கூடிய டைமாகத்தான் இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு வர காத்திருக்கிறது. ரிஷபராசிக்காரருக்கு கூட கொஞ்சம் யூனிக்கா சொல்றேன். ஏமா எப்பயுமே சனியை ஒரு 3 விதமாக பிரித்துதான் பலன் சொல்வார்கள். அது இயல்பு. எப்பயுமே வந்து முதல் சுற்று சனி, 2ஆம் சுற்று சனி, 3ஆம் சுற்று சனி, அதற்கு சில பெயர்கள்லாம் வச்சிருக்காங்க. எப்பயுமே 2ஆம் சுற்று சனி பொங்கு சனியாக இருக்கும். அதனால யாரெல்லாம் 2ஆம் சுற்று சனியில இருக்கீங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 வயசுல 2ஆம் சுற்று வந்து 20 வயசுலயே வந்துடும். அது உங்களுடைய பொசிஷனை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், முதலாளியா இருந்துக்கான 11ஆம் இடம் லாபம் இயங்குனா 10ஆம் இடம் வேலை இயங்கணும். சும்மா வேலையில லாபம் கிடைக்குமா, சொந்த தொழில் பண்ணாலும் லாபம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த தடவை முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. சொந்தமா ஒரு விஷயம் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு சில பண்ணிப்பீங்க, உங்களுக்குன்னு வீடு வாங்கிப்பீங்க, உங்களுக்குன்னு நகை வாங்கிப்பீங்க, உங்களுக்குன்னு வெள்ளி வாங்கிப்பீங்க, உங்களுக்கு சில விஷயம் எல்லாம் வாங்கிக்க போறீங்க. கேதுவோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனம். அம்மா வீடோட உடல்நிலை மிகுந்த ஆரோக்கிய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசியாகத்தான் ரிஷப ராசிக்காரங்க இருக்கீங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த வருடம் கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ இந்த வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே, படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க கேட்கவே வேணாம்.
இக்கி பிக்கி வாங்கி போட்டு நீங்க டி ரைட்னு போட்டா டி தான் ரைட், நீங்க சி ரைட்னு போட்டா சி தான் ரைட். அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் ஆக போகுது. அதுக்காண்டி படிக்காம இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது. நீங்க படிச்சாலும் இது வரைக்கும் வராத மார்க்லாம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் இந்த தடவை 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். கண்டிப்பாக மிகச்சரியான அமைப்போட ரிஷபராசிக்கார குழந்தைகளும் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த தடவை உருவாக்கி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு தான் சூப்பர். இது வரைக்கும் சும்மா விளையாட்டு பிள்ளையா தெரிஞ்சீங்க, இனிமே கொஞ்சம் சீரியஸ் ஆவீங்க. ஏன்னா பிரபஞ்சம் என்கிற சாவி உங்களை இயக்க போகுது. கீ கொடுத்த பொம்மை மாதிரி இந்த தடவை நிறைய அப்படியே ஓட போறீங்க. டயத்துக்குலாம் எந்திரிச்சு ஓடுவீங்கன்னா பாருங்களேன், நல்லா இருக்கு. ரிஷபராசிக்காரங்க இப்படி இருங்க, அப்படி இருந்தாதான் கரெக்ட். எப்பவுமே ஜாலியோ ஜில்கானவா இருந்தா இப்படி கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்ல. இந்த தடவை பொறுப்பு உங்களுக்கு சனி கொடுக்க போறாரு. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அத்துணை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான் இந்த தடவை ஜெயிச்சு நிக்க போறீங்க. பணபலத்திலையும் சரி, மனபலத்திலையும் சரி, பொருளாதார பலத்திலையும் சரி, இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க ஒரு படி அப்ல இருக்க போறீங்க. அதற்கான வாய்ப்புகளை சனி வழங்க காத்திருக்கிறார். ஓகே. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்ற எண்ணம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பணம் இருந்தா கொஞ்சம் வச்சுக்கோங்க, பேரம்பத்திக்கு போடுவோம், இல்ல நம்மளுக்கே வச்சுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க வேணாம். தேவையில்லாம சில பேர் மேனிபுலேட் பண்ண வருவாங்க. இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அந்த 2.5 வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிஜமாவே 11ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க ஊர் பக்கத்துல கூடிய மகாலட்சுமிக்கு, அதுவும் யானையோடு கூடிய மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணிட்டோம். கஜலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லையா, எங்க ஊருக்கு வந்துட்டு போக பெசநகர்ல உங்களுக்கு உட்கார்ந்துருக்கா ஒரு 8 லட்சுமி, அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னாவே செல்வ வளத்தில் மேன்மத்தில் தான் இருப்பீர்கள். அதை தாண்டியும் குலதெய்வத்துடைய வழிபாடு, குலதெய்வத்துடைய ஆசை, குலதெய்வத்தினுடைய ஒரு சின்ன நிறைவேற்றாத வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால இந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை போய் முடிச்சு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் வாசப்படியில் வந்து நிற்கும். சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு.